ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் பூசணிக்காயை போட்டு ஒரு புளிக்கூட்டு, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அதோட இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குழம்பு கருவடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வடம் பொரிச்சு போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி. பூசணிக்காய் வந்து நீர்க்காய் இல்லையா, அந்த வெயில சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து எல்லா பண்டிகை ஃபெஸ்டிவல் டயத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் பூசணிக்காயை. இந்த கூட்டுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 50 கிராம் துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுவும் நல்லா ஊறிட்டு இருக்கு. இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் அந்த பூசணிக்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. இதில் வந்து வறுத்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு கருவடம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த வறுத்து இந்த கூட்டில் போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த குழம்பு கருவடம் தான். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பூசணிக்காய் வச்சுருந்தோம்ல, அந்த குக்கர் தூக்கி அப்படியே வச்சிடலாம். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி தேவைப்படாது, ஏன்னா பூசணிக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். பூசணிக்காய் பாருங்கள் ஓரளவு வெந்தாச்சு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பூசணிக்காய்க்கு வந்து உப்பு கம்மியாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா இந்த காயிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி இதிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும், இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த காயும் வந்து பாதி அளவு தானே, 50% தான் வெந்திருக்குன்னு, கொஞ்சம் வேகணும். தக்காளியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பவுடர் கூட ஓகே. இன்கேஸ் சாம்பார் பவுடர் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு காயும் நல்லா வெந்தாச்சு, தக்காளியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். இந்த கூட்டு நல்லா கொதிச்சாச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம இந்த கூட்டுக்கு குழம்பு கருவடம் பொரிச்சு போடுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயாச்சு. இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் ஒரு 4-5 போட்டுக்கலாம். இது எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு உடனே அந்த கூட்டில் நம்ம சேர்த்துடலாம். இது ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். இந்த குழம்பு கருவடம் வந்து இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கருவடம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்லா காய வச்சிட்டோம்னா, இந்த சம்மர் வரும்போது தான் அது எப்பயும் வருஷம் பண்ணுறது. இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கூட்டுக்கு பிட்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு அதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி பொரிச்சு ஆட் பண்ணிட்டா தனி ஒரு டேஸ்ட்டு, தனி ஒரு வாசனை அதுக்கு இருக்கும். இந்த மாதிரி செவந்து வரும் பாருங்கள். இப்போ இதை கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவடம் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த கூட்டில் அப்படி ஊறுனா போதும். நல்லா இதில் இருக்கிற இந்த புளி பருப்பு அந்த டேஸ்ட்டும் இது எடுத்துக்கும். நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து கருவடம் அதில் பொரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நல்ல வாசனை வந்து இந்த எண்ணெயில் இருக்கும். அப்படியே பொரிச்சு கொட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஆல்ரெடி நமக்கு சூடாக தான் இருக்குது. அதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இந்த தாளிப்புலேயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயில் இருக்கிற ஈரம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காயை இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதையும் நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப செவக்கெல்லாம் வறுபடக்கூடாது, லேசாக இந்த அதில் ஈரம் கம்மியானா போதும். இந்த கூட்டு வந்து இந்த தேங்காய் வாசனையோட, அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவடம் வந்து பொரிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு வந்து சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தொகையல் அதாவது மாதிரி பிசைஞ்சிட்டு இதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இந்த நம்ம கருவடம் வந்து பொரிச்சு போட்டோம் இல்லையா, குழம்பு கருவடம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. குழம்பு கருவடம் பொரிச்சு போட்ட புளி போட்ட பூசணிக்காய் கூட்டு சர்விங்க்கு ரெடி. பாருங்க, கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் புளிக்கூட்டு, அதுவும் வந்து நம்ம அந்த குழம்பு கருவடம் பொரிச்சு போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.